இந்தியாவில் 13,169 பயணியர்கள் ரயில்கள் இருக்கின்றன. 13,169 பேசஞ்சர் ரயில். அந்த 13,169 பேசஞ்சர் ரயிலில் வெறும் 63 இன்ஜினுக்கு தான் இதை பொருத்தி இருக்கிறாங்க. 63 இன்ஜின்களுக்கு 63 ரயில்களுக்கு இந்த ஆன்டி கொலிஷன் டிவைஸை பொருத்திவிட்டு 1,10,000 கோடி ரூபாய் ஒரு ரயிலுக்கு செலவழிக்கிறார்கள் என்றால் யாருக்காக இந்த அரசு இருக்கிறது? சாதாரண ரயில் பயணிகளுக்காக இந்த அரசு இல்லை, பெரும் பணக்காரர்களுக்காக இந்த அரசு இருக்கிறது என்ற எங்களுடைய குற்றச்சாட்டு. இதை இந்த சான்றாக நான் சொல்கிறேன். இந்தியாவில் உள்ள அனைத்து ரயில்வே நிலையங்களிலேயும் 134 ரயில்வே நிலையங்கள்ல தான் இந்த ஆன்டி கொலிஷன் டிவைஸ் உடைய இன்னொரு இயந்திரம் பொருத்தப்பட்டிருக்கிறது. வெறும் 134 ரயில்வே ஸ்டேஷன்கள்ல. இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் பல ஆயிரம் ரயில்வே ஸ்டேஷன்கள் இருப்பாங்க. வெறும் 134 ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இது பொருத்தப்பட்டிருக்கிறது. அப்புறம் குறைந்தபட்ச வேலை, குறைந்தபட்ச ஊதியம், அதை நீங்கள் இந்த ஆய்வு செய்வோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்ற முடியாது. நாடு முழுவதும் குறைந்தபட்ச ஊதியம் நாளுக்கு 400 ரூபாய் என்று அறிவித்திருக்கிறோம். அதேதான் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழே நாள் சம்பளம் 400 ரூபாய். எது குறைந்தபட்ச நாள் ஊதியமோ அதைத்தான் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு அறிவித்திருக்கிறோம். ஆக இனி எங்கள் அரசு வந்தால் யார் எந்த வேலையை செய்தாலும் குறைந்தபட்ச ஊதியம் ஒரு நாளைக்கு 400 ரூபாய் தர வேண்டும் என்பது எங்கள் கருத்து. குறு சிறு தொழில்களுக்கு கடன் வழங்குவோம். இது என்னது? எல்லா வருஷத்துலையும் எல்லா அரசுகளும் சொல்றது தானே. குறு சிறு தொழில்களுக்கு புதிய திட்டம் என்ன? நாங்கள் சொல்லியிருக்கிறோம், குறு சிறு தொழில்கள் பல நசிந்து போய்விட்டன. பணமதிப்பு இழப்பில் பல்லாயிரம் குறு சிறு தொழில்கள் நலிந்து விட்டன, நசிந்து விட்டன. கொரோனா காலத்தில் எஞ்சியிருந்த தொழில்கள் பெரும்பகுதி மூடப்பட்டு விட்டன. இன்னைக்கு குறு சிறு தொழில்களுக்கு கடன் வழங்குவதற்கு தேசோடமையாக்கப்பட்ட வங்கிகள், தனியார் பெரிய வங்கிகள் தயாராக இல்லை. ஆகவே முதலீடு இல்லாமல் எப்படி மூடிய தொழிலை தொடங்குவார்கள்? முதலீடு இல்லாமல் புதிய தொழிலை எப்படி தொடங்குவார்கள்? அவர்கள் கடன் வாங்க வேண்டும் என்றால் NBFC, நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ்ல தான் கடன் வாங்குறாங்க. வங்கி கடன் கொடுப்பது கிடையாது. ஆக NBFCல கடன் வாங்கினா இன்னைக்கு வட்டி விகிதம் 14% 17% தரணும். தேசோடயமாக்கப்பட்ட வங்கி கடன் தந்திருந்தால் 9-10க்கு வாங்கியிருக்கலாம். இது 13 முதல் 17% வட்டியை தருகிறார்கள். ஆகவேதான் குறு சிறு தொழில்கள் தழைக்கவில்லை, மூடப்பட்ட தொழில்கள் தொடங்கப்படவில்லை. இதை புரியாமல் நாங்கள் குறு சிறு தொழில்களுக்கு கடன் தருகிறோம் என்றால் எந்த வட்டியில கடன் தருவீர்கள், எவ்வளவு கடன் தருவீர்கள், அதை சொல்லல.